இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மரி எதை பற்றி அப்படின்னா ரிப் வேன் வெங்கிள் ரிட்டன் பை வாஷிங்டன் இர்விங். Washington Irving is one of the earliest American writers. He was born in 1783 in New York. ஸோ நியூயார்க்கில் பிறந்த ஒரு அமெரிக்கன் ரைட்டர் தான் வாஷிங்டன் இர்விங். He is famous for his short stories and essays. ஸோ ஷார்ட் ஸ்டோரியும் எழுதுவார், எஸ்ஸையும் எழுதுவார். His works often mix imagination with history and folklore. ஸோ அவரோட ரைட்டிங் ஸ்டைல் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா அவங்க அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணியும் அது கூட ஃபோக்லோர் புராணங்கள் பற்றி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாட்டுப்புற கதைகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியும் இருக்கும். சம் ஆஃப் ஹிஸ் வெல் நோன் ஸ்டோரிஸ் ஆர் ரிப் வேன் விங்கிள் அண்ட் த லெஜெண்ட் ஆஃப் ஸ்லீப்பி ஹாலோ. ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான அவரோட ஷார்ட் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப் வேன் விங்கிளும் த லெஜெண்ட் ஆஃப் ஸ்லீப்பி ஹாலோ அப்படிங்கிற ஒர்க்கும். ஹிஸ் ரைட்டிங் இஸ் சிம்பிள் அண்ட் ஹியூமரஸ் அண்ட் என்கேஜிங். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளாக ரொம்ப காமெடியாக எழுதக்கூடிய ஒரு பர்சன். The story Rip Van Winkle is a famous short story set in a small village near the Catskill Mountain. ஸோ கட்டஸ்கில் மவுண்டன் அப்படிங்கிற பிளேஸ் பக்கத்தில் ஒரு ஸ்மால் வில்லேஜில் தான் இந்த ரிப் வேன் விங்கிள் அப்படிங்கிற ஸ்டோரியோட ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. த மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப் வேன் விங்கிள். இவர் ரொம்ப கைண்டான ரொம்ப ஒரு ஜென்டிலான ஒரு பர்சன் தான். ஹீ இஸ் லைக்டு பை எவ்ரி ஒன் இன் த வில்லேஜ் பிகாஸ் ஹீ இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஆப்வியஸ்லி ஹீ இஸ் எல்லாருக்குமே liked by everyone and a very helpful and very kind person. However, he is also lazy and does not like to work. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப் வந்து ரொம்ப லேசியான ஒரு பர்சன், ஒர்க்குக்கு போகிறதெல்லாம் பிடிக்காது. ஹிஸ் ஒய்ஃப் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல்வேஸ் ஸ்கோல்ஸ் ஹிம் ஃபார் நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒய்ஃப் ஆனால் எப்போவுமே இவங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்காமல் ஒர்க்குக்கு போகாமல் இருக்காரு அப்படின்னு திட்டுவாங்க. One day, to escape from his wife's nagging, Rip goes into the mountains with his dog. ஸோ ஒரு நாள் ஒய்ஃபோட அந்த தொண பேச்சிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மவுண்டெயினுக்கு பக்கத்தில் இருந்த மவுண்டெயின் போகிறாரு. எப்படின்னா ஒரு டாகை கூட்டிகிட்டு போகிறாரு. There he meets some strange men dressed in old-fashioned clothes. ஸோ அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பர்சனை மீட் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப ஓல்டு ஃபேஷனான ட்ரெஸ் போட்டிருக்காரு. தே ஆர் பிளேயிங் அ கேம் அண்ட் ஆஸ்க் ரிப் டு ஹெல்ப் தெம். ஸோ அங்கே வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விளையாடுறாங்க. ரிப்பை வந்து ஹெல்ப் பண்ண கேட்குறாங்க. ரிப் ட்ரிங்க்ஸ் அ மிஸ்டீரியஸ் லிக்விட் தே கிவ் ஹம் அண்ட் சூன் ஃபால்ஸ் இன்டு எ டீப் ஸ்லீப். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கேம் விளையாட சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மிஸ்டீரியஸ் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறாங்க. அவன் அப்படியே தூங்கிட்டான். When Rip wakes up, he finds everything changed. ஸோ அங்கே பார்க்கும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிருந்து. அவன் எழுந்ததும் ஹிஸ் கன் இஸ் ரஸ்டி. ஸோ அவனோட கன், அவன் கையில் கொண்டு போன கன் வந்து ரொம்ப ரஸ்டி துருபிடிச்சிருச்சு. ஹிஸ் டாக் கான் அண்ட் ஹிஸ் பியர்ட் ஹேஸ் க்ரான் வெரி லாங். ஸோ அவனோட தாடி ரொம்ப வளர்ந்துருச்சு. ஹி ரிட்டர்ன்ஸ் டு ஹிஸ் வில்லேஜ் பட் ஹி கேனாட் ரெகக்னைஸ் இட். ஸோ வில்லேஜுக்கு வந்தாலும் வில்லேஜ் இதுதான் அப்படின்னு அவனுக்கு தெரியல. The people look different and many of his old friends are no longer there. ஸோ அங்கே நிறைய அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. He learns that he has been asleep for 20 years. ஸோ 20 வருஷம் அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான். இதுதான் இந்த ஸ்டோரியோட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு. 20 வருஷம் வந்து ரிப் தூங்கிட்டு தான் இந்த வில்லேஜுக்கு வரான். During these 20 years, many changes have taken place. The American Revolution has happened and the country is now independent. ஸோ அந்த 20 வருஷத்தில் தான் இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு புரட்சி அமெரிக்காவில் நடந்திருக்கு. பிட்வீன் த சவுத் அண்ட் த நார்த்து. ஸோ சவுத்துக்கும் நார்த் பீப்புளுக்கு இடையில் இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப இண்டிபெண்ட் கண்ட்ரியாக மாறியாச்சு. ஈவன் ரிப்ஸ் ஒய்ஃப் ஹேஸ் டைட். அவனோட ஒய்ஃபும் இறந்தாச்சு, சில்ட்ரனும் வளர்ந்துட்டாங்க. அட் ஃபர்ஸ்ட் ரிப் ஃபீல்ஸ் கன்ஃபியூஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்து ஆனால் வந்து எல்லாமே தொலைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பட் லேட்டர் ஹி ஸ்லோலி அக்செப்ட்ஸ் தி சேஞ்சஸ் அண்ட் அட்ஜஸ்ட் டு தி நியூ லைஃப். ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் இனிமேல் புதிய லைஃப் அப்படின்னு அதுக்குள்ளே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். The story has several important themes. One main theme is change. It shows how the time changes people and society. ஸோ டைம் ஆச்சு அப்படின்னா எல்லாமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அனதர் தீம் வந்து ஃப்ரீடம் அண்ட் எஸ்கேப். ஸோ
ரெண்டு இம்பார்ட்டன்ட் தீம் சொல்லியிருக்காங்க. ஒன்று சேஞ்ச், இன்னொன்று ஃப்ரீடம் அண்ட் எஸ்கேப். Rip escapes from his responsibilities and pays a price for it. ஸோ அவனோட ஒர்க்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஃப்ரீடம் கிடச்சி அங்கே போகிறான். ஆனால் அதுக்கு தக்க அவனுக்கு பதிலடி கிடச்சிருச்சு. The story also highlights laziness, showing how Rip avoids work and responsibility. ஸோ அவன் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு ஓடுறான் அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. The story has elements of fantasy and imagination. ஸோ ஸ்டோரியில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா ஃபேண்டசி பற்றியும் பேசியிருக்காங்க, இமேஜினேஷன். ஃபேண்டசி அண்ட் இமேஜினேஷன்னா ஃபுல்லாகவே இமேஜினரி தான். நம்ம இமேஜினரியாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி அது மூலமாக எடுக்கிறது, உண்மை சம்பவம் கிடையாது. தி ஸ்ட்ரேஞ்ச் மென் in the mountains and the Rip's long sleep create a magical atmosphere. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டனுக்கு போகிறதும், அங்கே அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேனை மீட் பண்ணுறதும், அந்த மேன் கூட கேம் விளையாடி அவன் ஒரு மிஸ்டீரியஸ் லிக்விடை குடிக்க கொடுக்குறதும் ரொம்ப ஃபேண்டசி எலிமெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். At the same time, the story reflects historical change. ஸோ ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று ஃபேண்டசி இருக்குது, இன்னொன்று ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட்ஸும் இதில் இருக்குது. அப்போது ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது அமெரிக்காவோட உண்மையான வரலாறு இந்த ஸ்டோரியில் அங்கங்கே வந்திருக்கு. எஸ்பெஷலி த ஷிஃப்ட் ஃப்ரம் கொலோனியல் ரூல் டு இண்டிபெண்டன்ஸ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் அமெரிக்காவை ஆட்சி செய்த காலம், அப்போது அவங்களுக்குள்ளால் இருந்த கலவரங்கள், அமெரிக்கன் ரெவல்யூஷன். ஸோ அமெரிக்கன் ரெவல்யூஷன் ரெண்டு இருக்குது. ஒன்று நார்த்துக்கு சவுத்துக்கு உள்ள அமெரிக்கன் ரெவல்யூஷன் இருக்குது. இன்னொன்று அமெரிக்கன் புரட்சி இம்பார்ட்டண்ட்டாக அந்த பிரிட்டிஷ் கலோனியல் ரூல் டைமில் பிரிட்டிஷர்ஸ் அங்கே போய் ஆட்சி பண்ணி பிரிட்டிஷர்ஸை துரத்துற நேரத்தில் நடந்த ஒரு ரெவல்யூஷனும் இருக்குது. ஸோ இந்த கலோனியல் ரூல் இண்டிபெண்டன்ஸ் பற்றியும் இதில் கொடுத்துருக்காங்க. Washington Irving uses simple language and humor to tell the story. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டோரி ரீட் பண்ணும்போது. ஸ்டோரியை ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்காரு. The character Rip is both funny and relatable. ஸோ ரொம்ப ஃபன்னி கேரக்டர் தான், பட் somewhat it is relatable with us. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். The setting of the mountains and village creates a wide picture of the readers in the reader's mind. ஸோ அந்த picture of village அதை அவங்க டிபிக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், இல்லைனா அந்த மவுண்டனை டிபிக்ட் பண்ண விதம், இது படிக்கும்போது நமக்கு ரியலாகவே ஒரு வில்லேஜ் ஞாபகத்தில் வந்து போகும். தி ஸ்டோரி இஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இட் கம்பைன்ஸ் இமேஜினேஷன் வித் ரியாலிட்டி. ஸோ இதில் ரெண்டையுமே கம்பைன் பண்ணியிருக்காங்க. இமேஜினேஷனும் இருக்குது, ரியாலிட்டியும் இருக்குது. இன் கன்க்ளூஷன், Rip Van Winkle is a memorable and meaningful story. It carries about the importance of responsibility and the effect of time and change. ஸோ இது ரொம்ப மெமரபிள் ஸ்டோரி, ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி. இது எதோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு கடமையை பொறுப்பாக செய்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியுது. த எஃபெக்டிவ் டைம் அண்ட் சேஞ்ச், டைமை பேஸ் பண்ணி எப்படி சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறதும் இந்த ஸ்டோரியில் தெரியுது. Through the character of Rip, Washington Irving shows how life can change suddenly and how people must adapt. ஸோ எப்படி வாழ்க்கையில் டைம் வரும் போகும், ஆனால் அது இது ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரோ அதே அளவுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சடன்லி ஹவு பீப்புள் மஸ்ட் அடாப்ட். பீப்புள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அடாப்ட் பண்ணணும். அந்த விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணணும். வி ஹாவ் டு அக்செப்ட் தட் டைம் வில் சேஞ்ச் எவ்ரி திங். ஸோ அதை அக்செப்ட் பண்ணும்போது தான் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு. தி ஸ்டோரி ரிமைன்ஸ் பாப்புலர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சிம்பிள் ஸ்டைல், ஹியூமர் அண்ட் டீப் மெசேஜ். ஸோ இந்த ஸ்டோரி ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டோரி, ரொம்ப சிம்பிளாகவும் ஹியூமராகவும் ரொம்ப டீப் மெசேஜோடு இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் இர்விங் பற்றி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, அப்புறமா ரிப்போட இந்த வில்லேஜு அங்கே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு, ரிப்போட ஒய்ஃப் வருவாங்க. ஸோ எப்படி அவனை கண்டினியூஸாக அவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் ஒரு மவுண்டெயின் போகிறான். மவுண்டெயின் போயிட்டு அங்கே போய் இவனுக்கு ஒரு மேஜிக்கல் லிக்கர், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேன் குடிக்க கொடுத்ததும் இவன் ஃபாலிங் ஸ்லீப் ஃபார் 20 years, 20 வருஷம் தூங்குறான். தூங்கிட்டு முழிச்சு பார்க்கும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. வில்லேஜுக்கு வந்தால் யாருமே ஞாபகம் இல்லை. ஹீ ரிமெம்பர் only certain people were lived in this village.
during the time when Rip was lived. ஸோ அவன் இருந்த டைமில் இருந்த மக்கள் வந்து கொஞ்சமாக தான் இருந்தாங்க. அவங்கள அவன் எப்படி ரிமெம்பர் பண்ணான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒன்று ஃபேண்டசி, இன்னொன்று ஹிஸ்ட்ரி. ஃபேண்டசின்னு பார்க்கும்போது ரிப்போட லைஃப்பில் நடந்த எல்லாமே கொஞ்சம் ஃபேண்டஸ்டிக்கல் எலிமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அமெரிக்கன் ரெவல்யூஷனை ஹைலி தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. If you like this story, subscribe my channel, share with your friends, and like this video. Thank you.